ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி கொடுத்த இன்டர்வியூல இன்னும் செம்மையான விஷயங்கள் இருக்கு. அதுல மெயினான ஒண்ணு, இந்த படத்துல ஷைன் டாம் சாக்கோ மலையாள நடிகர் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. மலையாள நடிகர் ஒரு சர்ப்ரைஸான ரோல்ல நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் படங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். அவரோட படங்கள்ல வர அந்த ரோல்லாம் செம்மையான கேரக்டரா எடுத்து நடிச்சிருப்பாரு. அதனால இந்த படத்துல இந்த ரோல்ல அவர் நடிக்கணும்னு நான் பிக்ஸ் பண்ணேன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். உடனே அவர் ஓகே, நான் இந்த ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. அண்ட் ஆல்சோ அவரும் தலாஜி சாரோட மிகப்பெரிய ஃபேன். அதனாலதான் இந்த படத்துல உடனே நடிக்க ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஷைன் டாம் சாக்கோ ஆல்சோ நம்ம தலாஜி சாரோட ஃபேன். இந்த படத்துல இருக்க எல்லாருமே நம்ம தலாஜி சாரோட ஃபேன்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவமா தான் உருவாக்கி இருக்குன்றதுல இதுலயே ஒரு 100% உறுதியாகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீசர் வந்தப்பையும் இந்த படத்தோட வேலைகள் ஆரம்பிச்சப்பையும் இந்த படம் கொரியன் படத்தோட ரீமேக் தான். கொரியன்ல வந்த தி டெவில் தி கேங்ஸ்டர் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீசர்ல வந்த சில சீக்வன்ஸ் வச்சும் இதே சிமிலாரிட்டிஸ் அந்த படத்துலயும் இருக்கு. கண்டிப்பா இது அந்த படத்தோட ரீமேக் தான் சொன்னாங்க. ஆனா இப்ப ஆதி கொடுத்த இந்த இன்டர்வியூல இது கொரியன் படத்தோட ரீமேக் இல்ல, இது ஒரிஜினல் வெர்ஷன், என்னோட ஓன் ஸ்டோரியில நான் எடுக்கிறது, இது கொரியன் படம், யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கான்பிடென்ட்டா. விடாமுயற்சி படம் தான் ரீமேக் மூவியா வந்தது. அண்ட் குட் பேட் அக்லி படம் ரீமேக் மூவி இல்ல, ஆதிக் ரவிச்சந்திரனோட பியூர் ஃபேன் பாய் சம்பவத்துல ஓன் ஸ்கிரிப்ட்ல ரெடி ஆகிட்டு இருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படம் கொரியன் படத்தோட ரீமேக் இல்ல அப்படின்றத கன்ஃபார்மா ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லிட்டாரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.